ஒரு ஆட்சி எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக மோடி தலைமையிலான ஒன்றிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இத்துறை வருமான வரித்துறையையும் கையில் வைத்துக் கொண்டிருக்கிற மோடி அந்த ஆட்டத்தை ஆடி கொண்டிருக்கிறார். டெல்லியிலே கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து சம்மன் அனுப்பப்படுகிறது. சம்மன் அனுப்பி வந்தா அங்கேயே கைது பண்ணலாம் என்கிற எண்ணம். மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. அங்கே 3 அமைச்சர்களை இடி துறை மூலமாக கைது செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படி எந்த மாநிலத்தில் எல்லாம் தனக்கு பாதிப்பு இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் எல்லாம் இடி மூலமாக வருமான வரித்துறை மூலமாக மிரட்டி பணிய வைக்கலாம் என்று நினைக்கிறார். அப்படித்தான் நம்மையும் நினைத்தார், முயற்சி செய்தார். நம்முடைய முதல்வர் தெளிவாக என்று சொன்னார், நான் திராவிட மாடல் முதலமைச்சர், திராவிட இயக்கத்தின் தலைவன், உனக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் என்று சொன்னார். நேற்றைக்கும் சட்டமன்றத்தில் அழுத்தம் திருத்தமாக சொன்னார், உங்கள் சிறுபிள்ளை விளையாட்டுகளை எதிரில் வைத்துக் கொள்ளாதீர்கள், இது தமிழ்நாடு, உங்களுக்கு அஞ்ச மாட்டோம் சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நாம் இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் என்பது வெறும் தேர்தல் அல்ல, இது ஒரு போர் என்று நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். போர் என்றால் இந்தியாவை மீட்கின்ற ஒரு போராக இந்த தேர்தல் அமைய இருக்கிறது. நம்முடைய உரிமைகளை எல்லாம் மெல்ல மெல்ல பறித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நம் கண்முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாநில சுயாட்சிகளை அடிநாதமாக கொண்ட இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். பேரறிஞர் அண்ணா வகுத்து கொடுத்த பாதையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சிக்கு என்று வகுத்து கொடுத்த கொள்கை திட்டம் தான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறது. இன்றைக்கு மீண்டும் அதே பாதையில் பாசிச பாஜக ஆட்சியினுடைய சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்தி மாநில உரிமைகளை மீட்க வேண்டிய படைக்கு தலைவராக தளபதியாக நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியினுடைய முன்னணி தலைவராக இருந்து இந்த கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்து ஒன்றிய அரசை மாற்றி அமைக்கின்ற அந்த மாபெரும் பணியை தன்னுடைய சோழிலே சுமந்து நம்முடைய தளபதி அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த கூட்டத்திற்கு தலைப்பு உரிமையை மீட்க ஸ்டாலினின் குரல் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் சேலத்திலே இளைஞர்களின் சார்பாக நடைபெற்ற மாநாடு இளைஞர்களின் 2ஆம் மாநில மாநாடாக இருந்தாலும் அந்த மாநாட்டிற்கான தலைப்பாக நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்களும் நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தேர்ந்தெடுத்த தலைப்பு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு என்பது. இதை மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்துவதற்கு காரணம், நம்முடைய உரிமைகளை பறிகொடுத்து விட்டால் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு தான் நாம் தள்ளப்படுவோம் என்கின்ற நிலைதான். எங்கிருந்தோ வந்தவர்கள் இந்தியாவை தங்களுடைய கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு அடிமை நாடாக வைத்திருந்ததை எதிர்த்து ஒரு போராடி அவர்களிடம் இருந்து இந்தியாவை மீட்டதை போல இன்றைக்கு சர்வாதிகார சக்தியாக பாசிச சக்தியாக பாஜக அரசு கும்பல் கபலீகரம் செய்ய துடிக்கின்ற நேரத்தில் அவர்களிடமிருந்து இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு ஆட்சி எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக மோடி தலைமையிலான ஒன்றிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாட்டு மக்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று பார்த்து செய்கின்ற ஒரு முதலமைச்சராக ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி இன்னும் புதிய திட்டங்கள் எதை அறிமுகப்படுத்தினால் மக்களுடைய வாழ்வு உயரம், அவருடைய வாழ்வாதாரம் பெருகும் என்று பார்த்து செய்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சராக இருக்கிறார். முத்தமிழர் கலைஞர் எப்படி தமிழ்நாட்டை கட்டமைத்தாரோ, நவீன தமிழகத்தின் சிற்பியாக வடிவமைத்தாரோ, அதே பாதையில் மீண்டும் தமிழகத்தை முதலிடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் உழைத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அந்த நல்லாட்சி தருகின்ற முதல்வருக்கு இடைஞ்சல் தருகின்ற ஆட்சியாகத்தான் இந்த ஒன்றிய அரசு இருக்கிறது, மோடி அரசு இருக்கிறது. அவருக்கு இடைஞ்சல் என்றால் அவருக்கு மாத்திரம் இடைஞ்சலா? இல்ல, நம்ம தமிழ்நாட்டுக்கே இடைஞ்சல். என்ன இடைஞ்சல் என்று கேட்கலாம். இதுவரை ஒன்றிய அரசு முன்னாடி இருந்த ஒன்றிய அரசுலாம் ஒரு குறிப்பிட்ட வருவாயை தான் பார்ப்பார்கள், வருமான வரித்துறை மூலமாக, இன்னும் சில கூடுதல் வரிகள் மூலமாக. இந்த மோடி அரசு என்ன செய்தது? ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை விதித்தான். நம்முடைய மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரி வருவாயை ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு அபகரித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நமக்கு கிடைத்தால் நாம் அந்த வருமானத்தை வைத்து இன்னும்
கூடுதல் வளர்ச்சி பணிகளை செய்யலாம். ஏற்கனவே தமிழகம் இத்தகைய வளர்ச்சி பணிகளை கண்டிருக்கிறது, இத்தனை வசதிகளை பெற்றிருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் காரணமாக. அந்த வளர்ச்சியில் பெற்ற வருவாயில் நம்மிடமிருந்து வசூலிக்கிற ₹1 என்றால் அந்த ₹1 26 காசு தான் மீதி நமக்கு தரப்படுகிறது. மீதி பணம் எங்கே போகிறது? அந்த மீதி பணத்தை வட இந்தியாவிற்கு செலவு செய்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இன்னும் அது கூட இல்லை. தேசிய வங்கியிலே பெரிய பெரிய தொழிலதிபர்களை கடன் வாங்க செய்து அந்த கடனை தள்ளுபடி செய்து நம்முடைய வரி பணத்தை அந்த தொழிலதிபர்கள் கொள்ளையடிப்பதற்கு துணை நிற்கின்ற அரசாங்கமாகத்தான் மோடி அரசாங்கம் திகழ்கிறது. எந்த தொழிலதிபர்கள்? அம்பானி, அதானி 2 பேர். அந்த அதானிங்கிறவன் மோடி பிரதமராக வருவதற்கு முன்பாக ஒரு கண்ணில் படாத ஒரு சிறு தொழிலதிபர். மோடி முதலமைச்சராக குஜராத்திற்கு வந்த நேரத்தில் அந்த அதானிக்கு அந்த மாநில அரசின் மூலமாக பல்வேறு சலுகைகளை செய்து தருகிறார். அவரை ஒரு தொழிலதிபராக வளர்த்து விடுகிறார். அடுத்த கட்டம் மோடி பிரதமராக வந்தவுடன் அதானி இன்றைக்கு உலக பணக்காரர்கள் வரிசையில் வந்து அமர்ந்திருக்கிறார். இந்தியாவில் ஒரு கட்டத்தில் நம்பர் 1 பணக்காரர் என்ற இலக்கியம் வருகிறார். என்ன காரணம்? மோடி ஆஸ்திரேலியா போறாரு. அங்க போயிட்டு இந்தியா சார்பா பேசுவார்னு பார்த்தா அவர் போன விமானம் அதானியோட விமானம். அதானியை கூட கூப்பிட்டு போறார். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நிலக்கரி சுரங்கத்தை அதானியுடைய கம்பெனிக்கு லீஸுக்கு கொடுக்க சொல்லி ஆஸ்திரேலியா அரசாங்கத்தில் பேசுறார். அதற்கு ஒப்பந்தம் செய்ய வைக்கிறார். ஒப்பந்தம் செய்த பிறகு அதற்கு தொழில் முதலீட்டுக்கு பணம் வேணும்ல, அந்த பணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற பணம் யார் பணம்? நம்ம வீட்டு பணம். நம்ம வீட்டு பணத்தை எடுத்து அதானிக்கு கொடுத்து அதானிக்கு பிரதமர் என்ற பதவியை வைத்துக் கொண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற நிலக்கரி வயலை லீஸுக்கு எடுத்து கொடுத்து அந்த நிறுவனம் வளர்வதற்கு துணையாக இருக்கின்ற ஒரு முதலமைச்சராகத்தான் அந்த மோடி இருக்கிறார். அந்த பணத்தில் தான் எலக்ட்ரோல் பாண்ட் என்ற ஒரு பேரை நேற்றெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்திருப்பீர்கள், பத்திரிகையில் பார்த்திருக்கிறீர்கள். தேர்தலுக்கு ஒரு கட்சிக்கு, அரசியல் கட்சிக்கு ஒரு நிறுவனம் பணம் தருகின்ற பொழுது அது பொதுமக்களுக்கு தெரியாமல் தருவதற்கான ஒரு வசதியாக ஒரு ஏற்பாட்டை மோடி அரசாங்கம் செய்தது அந்த எலக்ட்ரோல் பாண்ட் என்ற பெயரிலே. அதன் மூலமாக அதானியும் அம்பானியும் சம்பாதிக்கின்ற பணத்தில் பாஜகவிலே ஒரு மிகப்பெரிய பணத்தை முதலீடு செய்ய வைத்தார்கள். அதைத்தான் நேற்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. இது தவறான வழி, இதை நாங்கள் ரத்து செய்கிறோம், இனி இந்த ஏற்பாடு இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் மோடி அரசாங்கத்திற்கு அழிவு ஆரம்பித்திருக்கிறது. நம்ம ஆளுங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு, நாம 40-40 ஜெயிச்சிருவோம், ஆனா மோடி அரசாங்கம் வராம இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது. மோடிக்கு அழிவு ஆரம்பித்து விட்டது என்பதற்கு ஒரு அடையாளம் தான் நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு. இன்னொரு விஷயம், பல தொலைக்காட்சிகளில் மறைத்தாலும் சில தொலைக்காட்சிகளில் வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் விவசாயிகள் போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள். டெல்லி தலைநகரை நோக்கி தங்களுடைய டிராக்டர்களை பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள வந்து 50 கிலோமீட்டர் உள்ள வந்து ஒரு நகரத்தை கட்டமைக்கிறான். அந்த நகரத்தை அவன் கட்டமைப்பதை சேட்டலைட் மூலமா படம் எடுத்து வெளியிட்டு விட்டார்கள். ஆனால் மோடி இன்னும் வாயை திறக்கவில்லை. சைனாக்காரன் எதை செஞ்சாலும் மோடி பயம். அதனால் சைனா உள்ளே வந்து விட்டது, இந்தியாவுடைய எல்லையை ஆக்கிரமித்திருக்கிறது, நம்முடைய நிலப்பரப்பை ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை சொல்லாமல் மறைக்கிற அந்த மோடி, அந்த சைனாக்காரன் மோடியில் இல்லை. ஆனால் நம் நாட்டு விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற விவசாயிகளை டெல்லி நோக்கி வருகின்ற பொழுது வருகின்ற வழியெல்லாம் ஆணியிலே படுகை செய்த ரோட்டிலே வைத்து அவர் வண்டியை பஞ்சராக்க முயல்வதும், ட்ரோன் மூலமாக இங்கே வந்து நம்ம கூட்டம் நடத்தியவங்க கல்யாணம் நடத்துறதெல்லாம் ட்ரோன்ல வந்து படம் எடுப்பாங்க, மேல பறந்து எடுக்குது. அந்த ட்ரோன் மூலமாக கண்ணீர் புகை கொண்டு வீசுகிறார். இந்தியாவில் யாரும் இதுவரை செய்யாத வேலையை செய்கிறார். அங்கிருந்து ரப்பர் பந்துகளை வைத்து அடிக்கிறார்கள். விவசாயிகள் முதுகிலெல்லாம் ரத்த கரையோடு நிற்கிறார்கள். ஊடகங்களை வெளிப்படுத்தவில்லை, காரணம் மோடி பயனது. ஆனால் அந்த விவசாயிகளுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கிறது. இந்த போராட்டம் மாத்திரமல்ல, மோடிக்கு இன்னும் பயம் இருக்கிறது. மோடிக்கு பயம் இருக்கிற காரணத்தால்தான் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சிபு சோரனை கைது செய்தார்கள். சிபு சோரன் வெளியில் இருந்தால் ஜார்க்கண்டில் ஜெயிக்க முடியாதுன்னு சிபு சோரன் உள்ள வச்சு அந்த ஆட்சியை உடைத்து அதில் இருக்கிற எம்எல்ஏ விலைக்கு வாங்கி நாம் அங்கே ஆட்சியை பிடிக்கலாம் முயற்சி செய்தார், முடியவில்லை. பழங்குடியின மக்களுடைய தலைவராக விளங்குகின்ற அந்த சிபு சோரனுடைய கட்சி உடையாமல் வலுவாக மீண்டும் அரசை அமைத்திருக்கிறார்கள். எதுக்கு நிதிஷ்குமார் அவ்வளவு அவசரமா தன்னுடைய கூட்டணியில் போட்டியிட்டு லல்லுவோட போயிருந்தவர் திருப்பி இழுத்து வச்சிருக்கிறார்? பயம். பீகாரில் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யலாம்? மீண்டும் நிதிஷ்குமாரை நம் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும். அந்த மாநிலத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலமைச்சராக கற்பூரி தாகூர் அவர் பாரத நாடுகிறார்.
கற்பூரி தாக்கூர் பாரத ஜனதா பீகார் ஓட்டு போட்டுமா அப்படின்னு பரிதவிக்கிறார். சரண் சிங்குக்கு பாரத ஜனதா கொடுக்கிறார். சரண் சிங் என்ற ஒரு தலைவர் ஜனதா கட்சியில் தலைவராக இருந்தவர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து அவர் மறைந்த 40 ஆண்டுகள் ஆகிறது. அவர் பாரத ஜனதா கொடுக்கிறார். எதற்கு? அவருடைய சார்ந்த ஜாட் என்கிற இனத்தை சேர்ந்த ஓட்டை கைப்பற்ற முடியுமா? இப்படி வெற்றி என்பது தனக்கு இனி இல்லை என்கிற எண்ணத்தில் தான், பயத்தின் காரணமாகத்தான் துறை வருமான வரித்துறையும் கையில் வைத்துக் கொண்டிருக்கும் மோடி அந்த ஆட்டத்தை ஆடி கொண்டிருக்கிறார். டெல்லியிலே கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து சம்மன் அனுப்பப்படுகிறது. சம்மன் அனுப்பி வந்தா அங்கேயே கைது பண்ணலாம் என்கிற எண்ணம். மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. அங்கே அமைச்சர்களை துறை மூலமாக கைது செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படி எந்த மாநிலத்தில் எல்லாம் தனக்கு பாதிப்பு இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் எல்லாம் மூலமாக வருமான வரித்துறை மூலமாக மிரட்டி பணிய வைக்கலாம் என்று நினைக்கிறார். அப்படித்தான் நம்மையும் நினைத்தார், முயற்சி செய்தார். நம்முடைய முதல்வர் தெளிவாக என்று சொன்னார், நான் திராவிட மாடல் முதலமைச்சர், திராவிட இயக்கத்தின் தலைவன், உனக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் என்று சொன்னார். நேற்றைக்கும் சட்டமன்றத்தில் அழுத்தம் திருத்தமாக சொன்னார், உங்கள் சிறுபிள்ளை விளையாட்டுகளை எதிரில் வைத்துக் கொள்ளாதீர்கள், இது தமிழ்நாடு, உங்களுக்கு அஞ்ச மாட்டோம் சொன்னார். எனவே அந்த தலைவரின் குரலாக, உரிமை மீட்பு குரலாக இங்கே ஒலிக்கின்ற இந்த குரல் வந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த குரலை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். வந்திருக்கின்ற நீங்கள் தான் தலைவர் தளபதியுடைய தூதுவர்கள், வந்திருக்கின்ற நீங்கள் தான் தலைவர் தளபதியுடைய தலைநகர்கள், நீங்கள் தான் இந்த வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். கடலூர் மாவட்டம் என்றைக்கும் கழகத்தின் கோட்டை, அதை நிரூபிக்கின்ற வகையில் ஒரு மாநாட்டை போல நடைபெற்றிருக்கின்ற இந்த கூட்டம் இந்த வருகின்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறும். அந்த வெற்றியை நாம் உறுதி செய்வோம் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.